கடலூர் புத்தக திருவிழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS அவர்கள் பங்கேற்று சிறப்புரை. கடலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 3வது கடலூர் புத்தக திருவிழாவில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS அவர்கள் வரவேற்புரையில் வாசிப்பு பழக்கம் ஏற்படுத்த கருத்துக்களை கூற சிறப்பு விருந்தினர்கள் வருகை புரிந்துள்ளனர். உலகில் சாக்ரடிஸ்தான் முதலில் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி கேட்க சொன்ன பகுத்தறிவாளர். அதேபோல் அறிஞர் அண்ணா அவர்கள் மிக பெரிய புத்தக வாசிப்பாளர், எழுத்தாளர், பேச்சாளர். நெல்சன் மண்டேலா அவர்கள் சிறையில் இருந்தபோது புதிய புத்தகங்களை வாசித்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வெளியூர்களில் தங்கும் சமயங்களில் நூலகம் அருகிலுள்ள விடுதியில் தங்கி வாசிக்கும் பழக்கம் கொண்டவர். வாசிப்பு என்பது ஆழத்தை அறிவது, வாசிப்பு என்பது வானத்தை அளப்பது, வாசிப்பு என்பது காலத்தை உருவாக்குவது என சிறப்புரையாற்றினார். முற்போக்கு சிந்தனை உடையவர் மற்றும் சிறந்த ஆவணப்படங்களை எடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு இயக்குனர் ஆவார். இவர் எடுத்த 2 சிறந்த படங்கள் நாகை மாவட்டத்தில் வெண்மணியில் நடைபெற்ற தலித்துகளுக்கு எதிரான அந்த படுகொலையை பற்றி ஒரு ராமையாவின் குடிசை என்ற ஒரு ஆவணப்படம் மிக சிறந்த படம். அதுபோல தருமபுரி மாவட்டத்தில் நடந்த வாக்காளி பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு ஆவணப்படம் ஒரு சிறந்த படமாக ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய ஒரு 2 சிறப்பு விருந்தினர்கள். இந்த சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்ததற்கு நம்முடைய மாவட்டம் வெளியாக வேண்டும். அதுபோல ஏழைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள் என்றால் வாசிப்பு படம். அதனால ஒரு திறமை உடையவர்களாக இங்கே வந்து நமக்கு கருத்துக்களை வளர்ந்து வந்திருக்கிறார்கள். அதனால அந்த புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால தன்னம்பிக்கை மற்றும் பகுத்தறிவுகள் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. பகுத்தறிவுகளின் முன்னோடி என்று சாக்ரடீஸை நாம் சொல்லுவோம். அவர் மிகப்பெரிய புத்தக வாசிப்பாளர். அவர்தான் முதலில் ஏன், எப்படி, எதற்கு என்ற கொஸ்டினை, அதாவது கேள்வியை கேட்க சொன்னவர். அந்த அவ்வளவு பெரிய பகுத்தறிவாளர். அதுபோல அறிஞர் அண்ணா அவர்கள் மிக சிறந்த வாசிப்பாளர், மிக சிறந்த பேச்சாளர். அதுபோல நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அவர் நாள்தோறும் நல்ல உணவு கேட்கவில்லை. அவர் கேட்பதெல்லாம் புத்தகங்கள் தான், படிப்பதற்கு புத்தகங்கள் தான் கேட்டார். அதுபோல டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களிடம் எங்கே கற்றுகிறீர்கள் அப்படின்னு கேட்டோம்னா அவர் உடனே சொல்வது நூலகம் அருகில் இருக்கக்கூடிய விடுதியில் என்னை தங்க வைக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கங்களை ஐன்ஸ்டீன் கூறியது ஒரு மனிதனின், அதாவது இந்த மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புதான் புத்தகம். போல நாலேஜ் இஸ் பவர் அப்படின்பார். ஒவ்வொருத்தருடைய அறிவுதான் நூலகம் அப்படின்பார். அதனால வாசிப்பதற்கு மூலம் நம்முடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளலாம், காலங்களின் மாற்றங்களை தெரிந்து கொள்ளலாம், இந்த காலம் மற்ற காலம் என்ன நடந்தது என்பதற்கெல்லாம் தெரிந்து கொள்ள இந்த வாசிப்பு பழக்கம் முக்கியமானதாக இருக்கும். அதுபோல உலகத்தில் நடந்த எண்ணற்ற புரட்சிகளுக்கு காரணமாக ரஷ்யன் புரட்சிக்கு எப்படி ஒரு காரணமாக இருந்தாலோ புரட்சிக்கு வாழ்க்கை என்ற ஒரு அறிஞர் எதற்குமே ஒரு காரணம் அந்த புத்தகத்தின் மூலம் நாம் மனிதர்களுடைய வரலாறுகளை படித்துக் கொண்டு போகலாம். ரஷ்ய புரட்சி என்பது அது சாதாரண புரட்சி என்று நாம் எடுத்துக்கொள்ள. சாதாரண புரட்சி என்பது நம்ம வரலாறுல படிக்கிறோம். ஒரு மன்னனுடைய பசங்க சொல்ல முடியும், அண்ணனை கொண்டு விட்டு தம்பி புரட்சி செய்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க. மக்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா அண்ணா ஆளப்பான், இல்லை தம்பி ஆளப்பான், இல்லை தம்பியை குறித்து நோக்க போடுவார். இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குது. ஆனால் அரசியல் புரட்சி என்று சொல்லக்கூடிய வெளிநூற புரட்சி சாமானிய மக்களுடைய புரட்சியாகத்தான் இருக்கு. அந்த புரட்சிக்கு அப்புறம் ஒரு சமூகம் வந்து உருவானது. அதாவது கம்யூனிசம் என்ற ஒரு சமூகம் அல்லது கோட்பாடு உருவானது. அந்த கம்யூனிசம் என்ற ஒரு அரசாங்கம் எப்படி இருக்குன்னா அனைவருக்கும் சமமானது. அதுபோல 8 மணி நேர வேலை வாய்ப்பு, சம ஊதியம்,
அதுல தலைவரே செயலாளரே அப்படின்றதுதான் இருக்காது. ஒரே வார்த்தை தோழரே, தலைவர்கள் சொந்தவரை ஒரே வார்த்தை தோழரே அப்படின்னு தான் இருக்கு. அது போல இந்த புரட்சிக்கெல்லாம் அடிவடைய நெய் சாதாரண ஒரு தோழராகவே வாழ்ந்து இறந்தார் என்பது வரலாறு சொல்கிறது. அந்த காலத்துலதான் பாரதியே இருந்தார். பாரதி என்ன சொல்றாருன்னா, தேவி பராசக்தி ரஷ்ய நாட்டின் மேல் அடக்கம் வைத்தார். அங்கே ஆகா எங்கிருந்திருந்தால் ஒரு யுகம் புரட்சி. அதாவது பாரதி வாழ்ந்த காலத்துலதான் அந்த ரஷ்ய புரட்சி. ஏன் அந்த புரட்சி நம்ம நாட்டை ஏற்படக்கூடாது, ரஷ்யாவில் ஏற்பட்டது என்ற மன ஆனந்தம் பாரதிக்கு. அதுபோல இன்னொரு புரட்சி நமக்கு இந்தியாவில் நடந்தது, அதாவது காந்தியின் புரட்சி. அது மற்ற புரட்சியை விட வித்தியாசமானது. அது மற்ற புரட்சியெல்லாம் வன்முறை புரட்சி, இது காந்தியின் புரட்சி. ஆனால் காந்தி சொன்ன அகிம்சை தத்துவத்தையே அவர் கடைபிடித்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக ஒவ்வொரு புரட்சிக்கும் காந்தி இந்த எல்லாம் வரலாற்றுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்களை படிக்க வேண்டும், வாசிக்கும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தருணத்தில் கூறிக்கொண்டு, வாசிப்பு என்பது காலத்தை அறிவது, வாசிப்பு என்பது காலத்தை கடப்பது, வாசிப்பு என்பது காலத்தை உருவாக்குவது. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் பெரியோர்களும் இளைஞர்கள்